உன்னை உருவாக்கின தகப்பனுக்கு 1 ஆண்டு காலகட்டங்கள் அந்த ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு அந்த நித்தமும் தியானம் செய். நீ உன்னுடைய தலைமுறை வாழ்க்கையில நீ பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய பயணங்கள், நீ பயணிக்கக்கூடிய பயணங்கள் வற்றாமல் உன்னுடைய குலம், குடும்பம், கோத்திரம் அனைத்தும் சிறப்பாக போகும். அப்ப முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஆத்ம சாந்தி எங்க போய் நிக்குன்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வமாக போய் அமர்ந்திருக்கோம். அந்த குலதெய்வத்தை என்னைக்கு வழிபட சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி திதியில வழிபட சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அமாவாசையில் நீ செய்யக்கூடிய திதி தர்ப்பண பூஜைகள் மீண்டும் பௌர்ணமி திதி என்று உன்னுடைய குலதெய்வத்தில் போய் உன்னுடைய கணக்குல புண்ணிய கணக்காக சேமிப்பில் அக்கௌண்ட்ல சேர்த்தப்படும். இதுதான் அமாவாசை திதிக்கு செய்யக்கூடிய தர்ப்பண பூஜைகளுக்கு குலதெய்வத்தை பௌர்ணமியில செய்யக்கூடிய காரியம். ஒருத்தருடைய காலமான காலகட்டத்தினுடைய திதியிலிருந்து 16வது திதியில அவர்களுக்கு ஆத்ம சாந்தியை பண்ணக்கூடிய காலகட்டத்துல ஏன் செய்யணும்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு உயிர் இந்த பூலோகத்தை விட்டு என்ன திதியில் மறைகிறதோ, அந்த மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதோ, அந்த திதியில் இருந்து 16வது திதி தான் இவர் வளர்பிறையில் ஒரு திதியில் அந்த காலமானார்னா மீண்டும் 16வது நாள் தேய்பிரையில் அந்த அதே திதி வரும். தேய்பிரையில் காலமானார், வளர்பிறையில் வரும் 16வது திதி. முக்கியமான கணக்கு செல்வங்கள் 16. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இறைவனுடைய இயற்கை ஒரு இளமை 16. அதாவது நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் அனைத்துமே 7 தான் கணக்கு வரும். உலக அதிசயங்கள்ல இருந்து, சங்கீதத்திலிருந்து, நம்முடைய பருவங்கள்ல இருந்து, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்க்கும்போதே இந்த 16, 7 கேதுவனுடைய ஆதிக்கத்தன்மை யாருக்கு பலம் கொடுதுன்னு கேட்டீங்கன்னா, முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கர்மாவனுடைய புண்ணிய கணக்கு தான் ஒரு மனிதனை புகழையும் ஒரு மிகப்பெரிய உன்னதத்தையும் அவனுடைய சந்ததிகளையும் பெருமைகளையும் பெயர்களையும் இந்த பிரபஞ்சத்தில் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி கணக்கு. 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த பூலோகத்துல நம்ம இந்தியாவில உலகத்துல யாரு தலைமை பொறுப்பை ஏற்று அரசாள போறார்கள் என்பதை இன்று ஒரு தாய் தகப்பனுடைய கரு நிர்ணயம் செய்யும். அவர்களுடைய முன்னோர்கள் செய்யக்கூடிய புண்ணிய கர்மா நிர்ணயம் செய்யும். நாட்டை ஆளப்போகிறவன், வீட்டை ஆளப்போகிறவன், தான் செய்தக்கூடிய தொழிலை ஆளப்போகிறவன், கல்வியை ஆளப்போகிறவன், மக்களை ஆளப்போகிறவன், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவனை இந்த பிரபஞ்சம் இப்பயே நிர்ணயம் செய்யும். இதுதான் பிரபஞ்சம், இதுதான் திதி. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, தகப்பனுக்கு இறந்த தகப்பன் யாராக இருந்தாலும், நீங்க அந்த காலகட்டத்தில் வறுமையில் இருந்தாலும் எதுவில் இருந்தாலும் 1 வருட காலகட்டங்கள் கண்டிப்பாக தன்னுடைய ஆத்ம சாந்தியை தகப்பனுக்கு செய்யக்கூடிய ஆத்ம சாந்தியை செய்யக்கூடிய விஷயத்திற்கு 1 வருடமும், தாயாருக்கு 6 மாசமும், உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்கு 3 மாசமும் கண்டிப்பாக அவர்களுடைய இறந்த கர்மாவுக்கு உண்டான நீங்க கண்டிப்பாக அதனுடைய விஷயத்தை தொடர வேண்டும் என்பதை நம்முடைய திதியினுடைய, அதாவது திதி மூலியமாக செய்யக்கூடிய விஷயத்தை நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் திதியில் இருக்கக்கூடிய நுட்பம். தாயாருக்கு 6 மாசம், உடன்படுத்த சகோதர சகோதரிக்கு 3 மாசம். ஒவ்வொருத்தருடைய பிறந்தவுடைய திதி சூனியங்கள் அடையும், எந்த ராசி மண்டலம் சூனியம் அடையும், எந்த கிரகங்கள் சூனியம் அடையும் என்ற ஒரு சார்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தலாம். இது எதுக்கு? இந்த திதிகளுக்கு சூனிய வீடுகள், சூனிய ராசிகள். சூனியம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறுமைன்னு அர்த்தம், இருட்டுன்னு அர்த்தம். அப்ப அந்த சூனிய ராசிகள் என்று சொல்லக்கூடிய வீட்டில் கூடிய கிரகங்களும் அந்த வீடுகளும் அவர்களுடைய அந்த ராசி மண்டலத்தில் இருந்து இயங்கக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பலம் பொருந்தியதாக இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பில்லை. இதுல இந்த சூரிய ராசிக்கு உண்டான வீடுகளோ அல்லது இந்த சூரிய ராசிக்கு உண்டான கிரகங்களோ உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு படி உச்ச பெற்ற கிரகமாகவோ அல்லது ஆதிபத்தியம் பலமான பெற்ற கிரகமாகவோ லக்கணத்திற்கு உண்டான கிரகமாகவோ இருந்தால் அது நிச்சயமாக சூனியத்துக்குள்ள போகும்போதே, இருட்டுக்குள்ள போகும்போதே கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் முடியாது. இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கார் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பகல் பொழுதுல சூரிய வெளிச்சம் இருக்கும்போது லைட் போடுறோமா? போடுறதுக்கா? அப்ப இரவு நேரத்துல பார்க்கும்போது இரவு நேரத்துல கண்டிப்பாக போட முடியாது, வண்டி ஓட்ட முடியாது, வெளிச்சம் இல்லாமல் ஓட்ட முடியாது. அப்ப இந்த வெளிச்சத்தை நாம் செயற்கையாக உருவாக்குறோம். அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திதி சூனிய ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ அல்லது அந்த பாவகமோ, அதாவது இருட்டு பகுதியில் இருக்கிறதாகவே இயற்கையாகவே அவனுடைய ஊழ்வினை கருமா கண்டிப்பாக நிகழும். அது லக்கணத்தினுடைய அடிப்படை வைத்துத்தான் நாம் நிர்ணயம் பண்ணணும். அப்படி பண்ணும்போதே எப்படி இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா வெளிச்சத்தை நம்முடைய செயற்கையாக
தயாரிக்கப்படுகக்கூடிய வெளிச்சத்தை கொண்டு வர மாதிரி ஒவ்வொரு விதமான இதற்கே இந்த ஸ்தலங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த இருட்டு பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கே அவர்களுடைய விஷயத்திற்கு ஆற்றலையும் அவர்களுக்கு தன்னை அறியாமல் ஒரு இயற்கையாக வரக்கூடிய வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் நம்முடைய தமிழ்நாட்டுல இருக்குது. கோயில் ஸ்தலங்களை பத்தி இப்ப இன்னைக்கு நம்ம பேசும்போது கோயில் ஸ்தலங்கள் என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா சுயக்ஷேத்திரங்கள் அப்படின்ற கூடிய கணக்குகள்ல சுயக்ஷேத்திரங்கள் இருக்குது. சுயக்ஷேத்திரங்களா என்ன? ஒரு சிவன் இருப்பாங்க கோயில்கள்ல, சிவனுக்கு பக்கத்துல ஒரு பார்வதி அல்லது தனித்தனியாக மூலவர்கள், முருகனோ இல்லாட்டா துர்க்கையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில ஒரு பைரவரோ, இது இயற்கையாக இருக்கக்கூடிய கணக்கு. மகாட்சேத்திரங்கள் கணக்கு. மகாட்சேத்திரங்கள்லாம் என்ன? 5 மூலவர்கள் இருக்கக்கூடிய இடம். இப்ப வந்து வைத்தீஸ்வரன் கோயில் யார் போயிருக்கிறா? அங்க வந்து 5 மூலவர் இருக்கிறாங்க. சிதம்பரத்துல 5 மூலவர் இருக்கிறாங்க. திருவானைக்காவல்ல 5 மூலவர் இருக்கிறாங்க. திருவண்ணாமலையில 5 மூலவர் இருக்கிறாங்க. காளகஸ்தியில 5 மூலவர். அப்ப 5 மூலவர் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா மூல ஸ்தானத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய 5 மூலவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து மகாட்சேத்திரங்கள். திருவிடைமருதூர் மகாட்சேத்திரம், சிதம்பரம் மகாட்சேத்திரம், திருவானைக்காவல் மகாட்சேத்திரம், திருவண்ணாமலை மகாட்சேத்திரம், காளகஸ்தி மகாட்சேத்திரம். இப்படி இந்த பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மகாட்சேத்திரங்கள் சொல்லப்பட்டாலும் கூட ஏன் மகாட்சேத்திரங்களாக நம்முடைய முன்னோர்கள் பாவிச்சிருக்கிறாங்க. அதுபோக இந்த திதிகளுக்கு உண்டான இந்த சூனிய ராசிகள், சூனிய கிரகத்தினுடைய பாதிப்புகள் இருக்கும் பொழுது இதுல வந்து பாத்தீங்கன்னா சூனியம் என்பது நம்மளுடைய வந்து திதிகளை பற்றி, சந்திரனை பற்றி நாம் சொல்லக்கூடிய கணக்கு தான் திதி. அப்ப இதுல 2 வகையான ராசிகளும் 2 வகையான கிரகங்களும் இருக்கே. அப்போ ஒரு திதியில பிறந்தவனுக்கு அந்த 2 கிரகங்களுமே பட்டுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரே ஒரு கிரகம்தான், ஒரே ஒரு ராசி மண்டலம் தான் பாதிக்கப்பட்டிருக்கும். யாருடைய ஜாதகத்துல? எல்லாருடைய ஜாதகத்துல. அப்ப இதை எதை எப்படி வச்சு நிர்ணயம் பண்றது? ஒருத்தர் வந்து எதிரின்னு ஒருத்தர் இருக்கிறான்னா 2 பேரும் எதிரி மாதிரி தெரியுதா? ஆனா இதுல எந்த எதிரி அடிப்பான் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம தப்பிக்க முடியும். அப்ப இதனுடைய அடிப்படையில கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஒரு திதிகளுக்கு 2 சூனிய ராசிகள் இருந்தாலும், 2 சூனியத்தினுடைய கிரகங்கள் இருந்தாலும் அதில் யார் என்பதை நிர்ணயம் செய்தால் மட்டும்தான் அதுல பரிபூர்ணமாக நாம் வந்து என்ன கேட்டா முக்கியமாக அந்த கிரகத்துக்கு உண்டான ஊழ்வினை கர்மதோஷத்தை பண்ண முடியும். அப்ப இதை எதை வச்சு நிர்ணயம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா திதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரை அது கிருஷ்ணபட்சம் என்று சொல்லப்படுகிறது. அது அமரபட்சம் சொல்லுவாங்க, கிருஷ்ணபட்சம் சொல்லப்படுகிறது. அது பெருமாளுக்கு அமரபட்சம் சொன்னா நல்லா இருக்காது, கிருஷ்ணபட்சம் சொல்றாங்க, தேய்பிறை. அப்ப பௌர்ணமி முடிஞ்ச மறுநாள்ல இருந்து அந்த நிலவுடைய தன்மை அறிவியல் ரீதியாக பேசப்பட விட்டாலும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில கணக்கிட்டு பார்க்கும்போது தேய்பிறை சந்திரன் அவருக்கு ஒவ்வொரு நாளா தேஞ்சு வந்திருந்தாரு. அப்ப ஒவ்வொரு நாளா தேஞ்சு வரும்போது அந்த நிலவிலிருந்து வரக்கூடிய அமிர்தம், அந்த ஒரு சுகமான காற்று, சுகமான கதிர்வீச்சுகள் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களையும் செயல்பாட்டுகளையும் இங்க பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் பிரதானமாக தன்னுடைய செயல்பாட்டை செய்யுது. அதனாலதான் சொன்னேன், நீங்க தேய்பிறை ஆக ஆக அஷ்டமி தேதிக்கு மேல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் புற பாத்தீங்கன்னா, அதாவது ஒருத்தட்ட போய் ஒரு பேச்சுவார்த்தை பண்ண போவோம். அப்ப நம்முடைய பேச்சை ஜனவசியம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கப்பட்ட 6 அறிவு ஜீவராசிகளுக்கு அந்த ஜனவசியம் என்பது ஒரு மனிதனுக்கு நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை, சொல்ல வந்த கருத்துக்களை சரியான முறையில் சொல்வதற்கு உண்டான சூழ்நிலையும் திதிதான் வேலை செய்யும். அப்ப சொல்லக்கூடிய கருத்துக்களை மற்றவர் ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான வேலையும் திதிதான் வேலை செய்யும். இப்ப நம்ம என்ன பண்ணுவா, பௌர்ணமி முடிஞ்ச உடனே பாட்டமி நாள் தேய்விரை செய்ய மாட்டான். அமாவாசை முடிஞ்ச உடனே மறுநாள் பாட்டமி நாள் வருமானம். அது என்ன வருமானம் சொல்லணும்னா, இப்ப பெரும்பாலும் நம்முடைய கணக்கு எப்படி பாத்தீங்கன்னா, இந்த ராகு காலம் ஆகாது, சந்திராஷ்டமம் ஆகாது, யமகண்டம் ஆகாது, அஷ்டமி ஆகாது, நவமி ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. இந்த அஷ்டமி ஏன் ஆகாது காரணம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஆனால் இதிலே முறைப்படி பார்க்கும் போதே அஷ்டமி நவமி ஆகாது என்று சொல்லப்பட்டாலும் ஏன் அஷ்டமி நவமி
அஷ்டமி திதி மாதிரி ஒரு சிறப்பான திதி கிடையாது. நம்முடைய பூலோகத்தில் இருக்கக்கூடிய மையப்பகுதியில வளர்பிறையில வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரியும், தேய்பிறையில் 90 டிகிரியும், இந்த பிரபஞ்சத்தில் சூரியனும் சந்திரனும் 2 தாய் கிரகமும் தகப்பன் கிரகமும் இந்த பூமியை ஈர்ப்பு சக்தியால் தண்ணிக்குள்ளேயே உட்கார்ந்து மிதந்துகிட்டு ஒரு எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் ஒரு அச்சில் சிறப்பாக சுரண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை மையமாக செய்வது எதுன்னு கேட்டீங்கன்னா வளர்பிறை அஷ்டமி திதியும் தேய்பிறை அஷ்டமி திதியும் தான் நம்முடைய பூகோள அச்சில் மைய பகுதியாக இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை. இப்போ ஒண்ணும் இல்லை, நம்ம ஒரு கழுத்துல மாலை போடுறோம், உத்தராட்ச மாலை போடுறோம். அப்ப அந்த நடுச்சென்றுல மேல் பகுதி சென்ட்ரு பகுதியில ஏதாவது ஒரு பக்கம் சைட்ல போட்டா அது நிக்குமா? சென்ட்ரு பகுதியில போட்டா தான் நிக்கி. அப்ப அந்த சென்ட்ரு பகுதி, இந்த சென்ட்ரு பகுதி, இந்த அந்த சென்ட்ரு பகுதி கணக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமி திதியும் அந்த அஷ்டமி திதியும் இருக்கக்கூடிய கணக்குல நீங்க வளர்பிறை அஷ்டமி திதியிலிருந்து தேய்பிறை அஷ்டமி திதி வரை இந்த பிரபஞ்சத்தில் சூரியனால் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த புற ஊதா கதிர்களை சந்திரன் உள்வாங்கி கொண்டு சயின்ஸ் ரீதியாக உள்வாங்கி கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் வரக்கூடிய காலகட்டங்கள் அனைத்து விதமான உயிரினங்களும் உடல் ரீதியாக ஒரு அமைப்பு உண்டு. இந்த சந்திரனுடைய திதி என்ன கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்புல நீர்ச்சத்து தான் கணக்கு. நீர்ச்சத்து குறைகிறதும் ஏறுறதும் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நீர்ச்சத்து குறைய குறைய நோயினுடைய தன்மை வந்துடும். உயிர் சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாக இருக்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கணக்கிட்டு பாத்தீங்கன்னா அவருடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், உடல் ரீதியான கணக்குகள் பூராமே தெளிவான சிந்தனைகளாக இருக்கும். அப்ப மிருகங்களாக இருந்தாலும் சரி, மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தை இப்ப ஒண்ணும் இல்ல, கடுமையான வெப்பம் என்ன பண்ணுவா? ஐயா வெயில் தாங்க முடியல சாமி, 2 மாசத்துக்கு முன்னாடி வெயில் தாங்க முடியல ஏசியில உட்காந்துக்கிட்டு இருந்தா மழையவே காணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப என்ன கிடையாது, கடுமையான மழைன்னு சொல்றோம். அப்ப இதனுடைய மாற்றங்கள் எதன் மூலியமாக ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்சத்திற்கு எப்படி பருவநிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது முன்மணி காலம், பின்மணி காலம், வெயில் காலம், இது இந்த மாதிரி காலங்கள் 6 பருவங்கள் ஆகிற மாதிரி இந்த திதிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா வளர்பிறை அஷ்டமி திதியிலிருந்து தேய்பிறை அஷ்டமி திதி வரை சுப திதிகளாக உண்டு. இந்த சுப திதிகளுக்கு தேய்பிறை திதிகளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திதிகளுடைய பாதி கரணங்களாக நம்முடைய விஷயத்தில் காரியங்களை செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகளாக வருகிறது. அப்ப ஒரு ஜாதகத்தில் பிறந்த திதி, இந்த திதியில பிறந்தா இந்த ஜாதகருடைய ஊழ்வினை கருமா இதனால் இவன் நிர்ணயிக்கப்பட்டு இவன் இந்த காலகட்டத்தில் இந்த திசையில் இந்த புத்தியில் இந்த திசையினால் திதியினால் இவன் பாதிக்கப்பட போகிறான். திதி என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி கொடுத்து அதை பயன்படுத்தவும் விடாம, அதை போய் பக்கத்துல நெருங்கவும் விடாம, விலகி போகவும் முடியாம புலிவால பிடிச்ச கதையா அதையே சுத்தி திதியினுடைய தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு கண்ணுக்கு முன்னால் கிடைப்பதை பயன்படுத்த முடியாமல், அதையும் விட முடியாமல், நெருங்கவும் முடியாமல் உங்களை சுத்த விடுறதுதான் திதி. இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு திதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒவ்வொரு கணக்குகள்லையும் தேவாலயங்களுடைய வழிபாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி திதி அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கணக்குல முக்கியமாக இந்த கருவினுடைய உதயம், ஒரு ஆண் பெண்ணுடைய கருவினுடைய உதயம் அமாவாசையிலையும் பௌர்ணமி திதியிலையும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த திதிகள் எத்தனை திதிகள்? அமாவாசை பௌர்ணமி திதியை தவிர மொத்த திதிகள் எத்தனை திதிகள்? 14 திதிகள் இருக்குது. அதுபோக ஒரு தாய் கருவுறக்கூடிய காலகட்டங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா பெண் மாதவிடாய் ஆகி 14 நாட்களுக்குள்ளுதான் கரு உதயமாகும் என்பதை அறிவியல் ரீதியாகவும் சயின்ஸ் சொல்லப்படுது, ஜோதிட ரீதியாகவும் சொல்லப்படுகிறது. உண்டா இல்லையா? அந்த 14 நாட்களுக்குள் கரு உற்றால் தான் தாய். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 14 நாட்களுக்கு மேல் மீண்டும் அந்த மாதவிடாய் காலகட்டத்துல வந்து என்ன கேட்டீங்கன்னா மீண்டும் கரு உருவாகிறது. அவ்வளவு சரியாக இருந்ததாக அறிவியல் சொல்லவில்லை. நான் சொல்றது சரியான்றத மருத்துவம் படிச்சவங்களோ அல்லது பொது அறிவு படிச்சவங்களோ உண்மையா பொய்யான்னு மட்டும் சொல்லுங்க. அப்ப ஏன் 14 நாளுக்குள்ள இயற்கையாவே ஒரு 6 அறிவு படைத்த ஜீவராசிகளுக்கு தாயினுடைய அந்த
மாதவிடாய் காலத்திற்கு அப்புறம் 14 நாட்களுக்குள் கரு உருவாகிறதுக்கு கணக்கு வச்சுக்கான்னு கேட்டீங்கன்னா, அந்த அமாவாசை பௌர்ணமி திதி, அமாவாசை என்பது ஒரு இருட்டு வடிவத்தில் இருக்கக்கூடிய திதி, பௌர்ணமி என்பது மிக பிரமாண்டமான வெளிச்சத்தை சொல்லக்கூடிய திதி. அந்த 2 திதிகளும் பயணிக்க முடியாத காலகட்டத்துல இந்த 14 திதிகளுக்குள் தான் ஒரு தாயினுடைய கருப்பையில், கருமுட்டையில் ஒரு ஆணினுடைய வீரியம் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் உள்ள போய் ராகு பகவானாக மாறி அங்கேயே உயிர்த்தன்மையாக வரக்கூடிய காலகட்டங்கள். ஒரு தாய்மை, ஒரு பெண் மாதவிடாய் ஆயிர கால 14 நாட்களுக்குள் தான் கண்டிப்பாக கரு உருவாகும். இதுதான் இயற்கை, இதுதான் திதி, இதுதான் விதி.